காலநிலை மாற்றத்தால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ள நிலையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இன்றைய நாளில் காய்கறியின் விலை எவ்வளவாக இருக்கிறது? கடந்த சில தினங்களாகவே கோடை மழை என்பது வாட்டி வதைத்து வரக்கூடிய இந்த நிலையில்தான் ஒரு புறம் வெப்பம் ஒரு புறம் மழை என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய காய்கறிகளின் வரத்து என்பது குறைந்திருக்கிறது. சென்னை கோயம்பேடுக்கு வரக்கூடிய அந்த காய்கறிகளின் வரத்து குறைந்ததால் கடுமையாக விலை உயர்ந்திருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பீன்ஸ் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்பொழுது 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிறது. அதே போல தற்காலி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 15 ரூபாய்க்கு விற்பனையானது 1 கிலோ, தற்பொழுது 35 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காய்கறிகளின் வரத்து என்பது கோயம்பேடுக்கு குறைந்திருக்கிறது. வாகனங்கள் தினந்தோறும் 800 வாகனங்களுக்கு மேலாக காய்கறிகள் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது வாகனங்களுடைய எண்ணிக்கையும் குறைந்திருப்பதாகத்தான் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் குறிப்பிடுகிறார்கள். நம்மிடையே அண்ணா வியாபாரி சங்கத்தினுடைய செயலாளர் செந்தில்குமார் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், இந்த காய்கறி வரத்து குறைவதற்கான என்ன காரணம்? அதாவது மார்க்கெட்டுக்கு பொதுவாக மற்ற டைம்ல 700 800 வண்டி கிட்ட வரும். அதனால விலைவாசி அப்போ கம்மியாக இருந்துச்சு. எப்பயுமே இந்த ஏப்ரல் மே மாதங்களில் காய்கறி எப்பயுமே இந்த வெயில் காலத்தினால எப்பயுமே ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் விற்கும். ஆனால் இந்த வருஷம் அதை விட ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு. பீன்ஸ்லாம் 200 220 230 ரூபா வரைக்கும் பீன்ஸ் விற்கிது. மற்ற காய்கறியும் அதே மாதிரி எல்லாமே விலை ஏற்றமாகவே இருக்கு. எல்லாம் 50 ரூபாய்க்கு மேலே 50 60 70 இந்த ரேஞ்சிலே விற்கிது. இஞ்சி 150 ரூபா 150 ரூபாங்கிறது இந்த ஒரு வருஷமா கண்டினியூவா வித்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாலெல்லாம் பொதுவாக 80 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி தான் வித்துக்கிட்டு இஞ்சி விலை. அதே மாதிரி உருளைக்கிழங்கு அதே மாதிரி 30 ரூபா 35 40 ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு விற்குது. மற்ற எல்லா காய்கறியுமே பொல்லங்காய் அப்புறம் வெண்டைக்காய்லாம் 50 ரூபா 60 ரூபா விற்குது. இதுக்கு காரணம் வண்டி மார்க்கெட்டுக்கு குறைவா வர்றதும் காரணம். எப்பயுமே 800 700 800 வர வண்டி இப்போ வெறும் 300 250 வண்டி தான் வருது. அதனால தான் இந்த விலையேற்றத்துக்கான காரணம். அது இல்லாமல் மழை ஒரு பக்கம் காரணம், வெயில் ஒரு பக்கம் காரணம். இந்த வெயில் அடிக்கும் போது செடிகள்லாம் பட்டு போகும். அப்போ விளைச்சல் சரியான விளைச்சல் வராது. அது ஒரு காரணம். இப்ப மழை பெஞ்சு என்ன ஆகுது, இந்த நமக்கு மெயினா கர்நாடகால இருந்து தான் முக்காவாசி காய்கறிகள் வருது. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல இருந்து வர்ற காய்கறி, தேனி சின்னம்னூர் இந்த பக்கம் இருந்து வர்ற காய்கறியின் அங்க மழையினால இப்ப அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் தென் மாவட்டங்கள்ல இருந்து தான் வருது. முருங்கைக்காய் இதெல்லாம் இதுவும் இந்த மழையின் காரணத்தினால இப்ப விலையேற்றமா இருக்கு. இது கூட குறைஞ்ச இன்னும் ஒரு 10 15 நாள் 20 நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். கூடிய விரைவில் குறையும்னு இது பண்றோம். வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் இப்ப விலை ஏற்றத்தினால வியாபாரம் ரொம்ப பாதிச்சடைச்சிருக்கு. வியாபாரிகள் இப்ப 10 கிலோ 20 கிலோ வாங்கியிருந்தவங்க 2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு போய் விற்பனைக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு மொத்தமா வாங்கிட்டு போய் விற்கிற அளவுக்கு அவங்களுக்கு இது வியாபாரம் இல்லைங்கிறாங்க எல்லாரும். அதனால வியாபாரமும் ரொம்ப கம்மி. இங்க அதாவது வியாபாரிகளுக்கு ரொம்ப பாதிப்பு. இங்க இருக்க வியாபாரிகளுக்கு ரொம்ப பாதிப்பு. எடுத்து வச்சு ஒரு 5 ரூபா கூட 5 ரூபா 10 ரூபா வச்சு போய் மாமூலா இங்க மார்க்கெட்ல விற்பாங்க. அது கூட இப்ப வச்சு விற்க முடியாத நிலைமையில இருக்காங்க வியாபாரிகள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தக்காளியோட விலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. 200 ரூபாய் வரைக்கும் போச்சு கிலோ. அது மாதிரி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அந்த மாதிரி வாய்ப்பு இப்போதைக்கு தக்காளிக்கு இல்ல. தக்காளி ஓரளவுக்கு நார்மலாவே இருக்கு. தக்காளி வரத்து 30 வண்டி 35 வண்டி வர்றதுனால தக்காளியின் விலை இந்த ரேஞ்சிலே இருக்கும். அதாவது ஒரு முந்தா நாள் கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சிச்சு, நேற்று கொஞ்சம் ரேட்டு ஏறிடுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் அதே லெவல்ல இருக்கு. அதனால வெங்காயம் தக்காளி நம்ம அன்றாட யூஸ் பண்ற ரேட்டு தகுந்த மாதிரி தான் இருக்கு. வெங்காயம் தக்காளி விலைக்கும் வரக்கூடிய 15 நாட்களுக்காக இந்த விற்பனை என்பது வரத்து குறைவு காரணமாக விலையின் ஏற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் என்றும் வியாபாரி சங்கத்துடைய செயலாளர் தெரிவித்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.